அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதிரியை பற்றி பேசலாம். எதிரியின் தொல்லையே இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை வாழணுமா? அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கைப்பிடி கடுகு. என்ன கடுகு? வீட்டுக்கு சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கடுகு தான் நமக்கு இந்த எதிரி தொல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப் போகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நீங்கள் அதிவிரைவாக முன்னேறி வருகிறீர்களா? அப்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்கள் கூடவே எண்ணி அதிகரிச்சுட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக நிறைய பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிறீர்களோ அதே அளவுக்கு எதிரிகளையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம். நீங்கள் எதிரி தொல்லையிலேருந்து விலகணுமா? அப்போது இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா கடுகு, அதை வச்சு தான் பரிகாரம். ஒருத்தர் பணக்காரர்களாக ஆகிறார்களோ இல்லையோ அவர்களை சுற்றி கண்டிப்பாக எதிரி இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கவங்களே எதிரியாக மாறுவாங்க. இதுதான் அங்கே ஹைலைட்டு. இதுவரையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். ஆனால் நீங்கள் அவனை விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு எதிரியாக மாறுவான். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த 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 திருஷ்டி பொறாமை இருக்குது பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக மனுஷனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணம். அதை மாற்ற முடியாது. அந்த குணம்தான் அவனை எதிரியாக நினைக்க வைக்கும். நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்க விடாமல் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து வைப்பான் அவன். அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயம்லாம். நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து கண்டிப்பாக மனசு சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வரவிடாது. அவங்கள எதிரியாக மாற்றி விட்டுடும். அந்த பொறாமை எண்ணம் தான், அந்த வைத்தியர்கள் தான் இந்த மாதிரி எதிரியாக மாற்ற வைக்கிறதுக்கான ஒரு மெயின் கரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் இந்த கடுகு, ஒரு பிடி கடுகு. எதிரியின் கண் பார்வையிலிருந்து சுலபமாக தப்பித்து விடலாம். வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கடுகு எடுக்காதீங்க. நீங்கள் இந்த பரிகாரம்னா தனியாக புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க. கடையிலேருந்து தான் இந்த பரிகாரத்துக்குன்னு நீங்கள் வாங்கிட்டு வரணும். அதுலேருந்து ஒரு கடுகு கூட, ஒரே ஒரு நம்பர்ஸை கூட நீங்கள் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதோட அதை வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பேக்கெட் வாங்கினோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதுலேருந்து ஒரு 51 கடுகை மட்டும் எண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த 51 கடுகை ஒரு கருப்பு துணியில் போட்டு கருப்பு நூலால் முடிச்சு போல் கட்டுங்க. ஏன் பிளாக் கலர் துணினா, பிளாக் மோஸ்ட்லி இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பிளாக் கலர் துணி. அதே மாதிரி பிளாக் கலர் நூலும் அந்த கலர் அதுக்கு தான். இப்போ கடுகு உள்ள அந்த முடிச்சிருக்கு இல்லையா, அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. மனசார வேண்டுங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியாத எதிரி இருக்கா இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லி வேண்டுங்க. அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டும் அப்படின்னு மனமுருகி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முறையிடுங்க. நல்ல மனசார சொல்லுங்க. அவன் உங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை கொடுத்துருப்பான். அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையுமா சொல்ல போகிறீங்க கிடையாது. உங்கள் ரூமில், இந்த பூஜை ரூமில் செய்யக்கூடாது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து செய்யுங்க. அதே சமயத்தில் நீங்கள் மனமுருகி சொல்லணும். அவன் உங்களுக்கு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பான். அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த நேரத்துக்கு மனமுருகி அந்த எதிரி என்னை விட்டு விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் வேணாம், அவனுக்கு வேறு எதுவும் நீங்கள் இது பண்ண வேண்டாம். அந்த எதிரி உங்களை விட்டு தூரம் போயிடணும், அவ்வளோதான். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவன் உங்களை விட்டு போயிடணும், இல்லை நீங்கள் அவனை விட்டு தூரம் வந்துடணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. இதுக்கு உண்டான சொல்யூஷன் இதான். அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த பரிகாரம். இப்போ இந்த முடிச்ச கையில் வச்சுட்டிங்களா? கையில் வச்சுட்டு மனசார வேண்டினீங்களா? ஒரு அகல் எடுத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்களேன். எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய கற்பூரம், இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க. ஏதாவது வேண்டதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இந்த அந்த கடுகு போட்டு அந்த மூட்டை, அகல், ஒரு கற்பூரம், பத்தி பெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இது மாதிரி மனசார வேண்டிக்கோங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு
இப்போ அந்த அகல் இருக்கு இல்லையா, அந்த அகல் இருக்கு இல்லையா, அந்த அகலில் அந்த முடிச்சை போட்டுடுங்க, அந்த மூட்டையை. அதில் கற்பூரம் கொஞ்சம் பெரிய கற்பூரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், அந்த நெருப்பில் அந்த அப்படி கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த கடுகு கொஞ்சம் மேலே படப்போது தள்ளி உட்காந்துக்கோங்க. ஒரு பெரிய அகலாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதில் நல்லா அந்த நெருப்பில் அந்த கடுகு வந்து பொரியும், பட்டு 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 பட்டுன்னு பொரியும். அது என்னன்னா உங்களுடைய எதிரிகளின் பொறாமை குணம், உங்கள் மேல் விழுந்த கண் திருஷ்டி அத்தனையும் வெடித்து போய்விட்டதா அதுக்கு ஒரு அர்த்தம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். உங்களுக்கு எதிராக அவர்கள் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் தூண்டிவிட மாட்டார்கள். அப்படி தூண்டிவிடணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புத்திலாம் வராது. உங்களை கண்டாலே கொஞ்சம் உங்களுடைய நினைப்பே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. நீங்கள் அதுதானே வேண்டுறீங்க, அவனால் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே வேண்டுறோம். இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இரவு 10 மணிக்கு மேல் 12 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். வீட்டில் செய்யணும், பூஜை அறையில் செய்யக்கூடாது. பூஜை அறை தவிர்த்து வேறு எங்கேயாவது நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி 3 வாரம் நீங்கள் செஞ்சாவே போதும். உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகள் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகிடுவாங்கங்க. நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் ஒன்று விஷயம் பண்ணிவிட்டு தயவு செய்து போய் இதையா எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த ஃப்ரெண்டு அந்த எதிரிக்கிட்ட போய் சொல்லுவான். புரியுதுங்களா? நம்மளுடைய குணம் என்ன, எல்லாரையும் நல்லவன் நினைக்கிறது தான். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் பட்டுச்சா செஞ்சிங்களா, இதோட அந்த டாபிக் வீட்டோடு அப்படியே வாசல்படிக்குள்ளேயே விட்டுட்டு போயிடுங்க. அப்படியே அந்த விஷயத்த மறந்துடுங்க. மறந்துட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலை என்னவோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு தேவை என்ன, வாழ்க்கையில் முன்னேறணும், சம்பாதிக்கணும், அதுதானே. அதுக்கு வழியில் இடைஞ்சலாக வரத்துந்தான் அவனை நம்ம ஓரம் கட்டிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இதை போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.